எபிசோட் 213. மாஸ்டர் என்ன சொல்லப் போகிறார் என்று அங்கிருந்த நால்வரும் கவனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மாஸ்டர் அவர்கள் நால்வரையும் பார்த்து, இங்க என் கூட இந்த குகைக்குள்ளேயே பல வருஷம் இருந்துட்டீங்க. நம்ம அரசபுரத்து ஆளுங்க பல பேருக்கு உங்களோட சக்தி ஆற்றல் என்னன்னு தெரியாது. இன்னும் ஒரு சிலர் உங்களெல்லாம் பார்த்திருக்க கூட மாட்டாங்க. இப்ப நீங்க 4 பேரும் என்னை விட்டு இந்த குகையை விட்டும் போறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க 4 பேரும் வெளியே போய் அந்த 9 லைட் ரேஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பா இருங்க. அவங்கள யாராவது அடிக்க போனா அவங்கள நீங்க தான் தடுத்து நிறுத்தணும். இது உங்க கடமை என்று கூறினார். அவரது உடம்பு மெல்ல மெல்ல சக்தி இழக்க ஆரம்பித்தது. இருப்பினும் அவர் அந்த நால்வரையும் பார்த்து சிறு புன்னகை செய்தார். மாஸ்டர் சிரித்தவாறே இறந்து போனார். இருப்பினும் அவர் ஜீவசமாதி அடைந்ததால் அவர் அப்படியேதான் அமர்ந்திருந்தார். அதை பார்த்து அங்கிருந்த நால்வரும் கண்ணீர் விட்டு அவரை வணங்கிவிட்டு அப்படியே அவரது காலுக்கடியில் படுத்திருந்தார்கள். அந்த மாஸ்டர் இருந்த குகை என்பது யாரும் உள்ளே வரக்கூடாத வண்ணம் விதிகளில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஒரு இடமாகும். அதில் மாஸ்டரின் துணைவர் மட்டுமே வந்து போக அனுமதி இருந்தது. மற்ற யாருக்கும் அதற்குள் அனுமதி இல்லை. அதனால் அதற்குள் என்ன நடந்தாலும் வெளியே இருக்கும் அரசபுரத்து மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அந்த மாஸ்டர் குகைக்குள் இருந்தாலும் அவரது அரசபுரத்து மக்களின் நலனில்தான் முழு கவனத்தையும் வைத்திருந்தார். அவர் தனது உடலையும் உயிரையும் இந்த அரசபுரத்து மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்ததால் தான் அவர் இந்த 9 லைட் ரேஸ் மேக்சிமமை தயார் செய்து வைத்திருந்தார். அது என்றாவது ஒரு நாள் தனது மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கணித்துத்தான் உருவாக்கினார். அவர் நினைத்தது போலவே அந்த 9 லைட் ரேஸும் என்று அரசபுரத்திற்கு ஒரு வெளிச்சம் தரும் ஒளியாக மாறிப்போகிறது. மாஸ்டருடன் இருந்த அந்த நால்வரும் அவரது ரகசிய அமைச்சர்களாகும். அவர்களை அங்கிருக்கும் யாரும் பார்த்ததில்லை. அவர்கள் மாஸ்டருடன் இருந்து அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தவர்களாகும். அது மட்டுமின்றி இந்த நால்வரும் அரசபுரத்தை வருங்காலத்தில் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பல வருடங்களாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தவர்களாகும். அவர்களுக்கு வெளியுலகத்தை பற்றி கடுகளவும் கவலைகள் இல்லை. ஏனென்றால் அவர்களது ஒரே நோக்கம் அரசபுரத்தை மேம்படுத்துவதும் பாதுகாப்பது மட்டும்தான். அந்த நால்வரும் அவர்களது சக்தியை எப்போது வெளிப்படுத்துவார்கள் என்றால் அது அரசபுரத்திற்கு ஆபத்து வரும்போதுதான். இப்போது வரை அரசபுரத்தை மாஸ்டர் சிறப்பான முறையில் பாதுகாத்து வழி நடத்தினார். இனிவரும் காலங்களில் பாதுகாக்கும் பணி இந்த நால்வருக்கும் உண்டானதாகும். அதனால்தான் மாஸ்டர் இவர்களை பார்த்து இனி இந்த குகையிலிருந்து இவர்கள் வெளியே செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறினார். அரசபுரத்தின் மாஸ்டர் ஜீவசமாதி அடைந்து விட்டார். அதற்கு பிறகு அந்த நால்வரும் அந்த குகையிலிருந்து வெளியே சென்று அங்கு நடக்கும் அரசபுரத்திற்கு எதிரான விஷயங்களை தடுப்பதுடன் கடுமையான தண்டனைகளையும் கொடுப்பதுதான் அவர்களது வேலையாகும். அந்த ரகசிய இடத்தில் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் ஆதனும் நன்னனும் தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டேதான் இருந்தார்கள். அந்த 9 லைட் ரேஸ் மேக்சிமம் மாறி மாறி மின்னிக் கொண்டிருந்தது. அது திடீரென்று அனைத்தும் கருப்பு நிறமாக மாறியது. ஏனென்றால் அங்கு மாஸ்டர் இறந்ததை அது குறிக்கும் வகையில் கருப்பு நிறமாக மாறியது. ஆனால் அது அங்கிருந்த யாருக்கும் ஏனென்று தெரியவில்லை. இருப்பினும் ஒருவர் மட்டும் புரிந்து கொண்டார். அது மாஸ்டரின் துணைவர்தான். அவர் கண்களை மூடி உள்ளே என்ன நடக்கிறது என்று டிவைன் சென்ஸ் மூலமாக பார்த்தார். அப்போது அங்கு மாஸ்டர் இறந்து போன விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. அது மட்டுமின்றி அங்கிருந்த நால்வரும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்பதும் அவருக்கு தெரிய வந்தது. அப்போது மாஸ்டரின் துணைவருக்கும் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதை பார்த்து விஜயனும் இளங்கோவனும் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அவர் கண்ணீர் விடுவதை பார்த்த தமிழ்ச்செல்வன் புரிந்து கொண்டான், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அல்லது நடக்கவிருக்கிறது என்று. அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து அங்கிருந்த அந்த கருப்பு நிறமான லைட் ரேஸ் மீண்டும் கலர் கலராக எரிய ஆரம்பித்தது. அதை பார்த்த சோமன், எல்இடி சரியா மாட்டல போல, அதனாலதான் கருப்பா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அத ஒரு ஆள் வந்து மாத்தி விட்டுட்டாங்க போல, இப்போ சரியா எரியுது பாரு மச்சான் என்று மகிழனை பார்த்து கூறினான். அதை கேட்ட மகிழன், இல்ல சோமன், அங்க பாரு, மாஸ்டரோட துணைவர் கண்ணில இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த லைட் சக்தி கருப்பா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறினான். டேய், அவர் அழுகிறதுக்கும் இங்க லைட் கலர் மாறுறதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு சொல்லே என்று கேட்டான் சோமன். இருக்கு மச்சான், சம்பந்தம் இருக்கு. எங்க மாஸ்டர் மாதிரியே அவரோட துணைவரான இந்த ஐயாவும் வருங்காலத்தை கணிக்கக்கூடிய மகான்கள். அதனால இனி இங்க ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு உணர்ந்துதான் கண்ணீர் விடுறாருன்னு நினைக்கிறேன் என்று கூறினான் மகிழன். அதை கேட்ட சோமன், ஓ அப்படியும் இருக்கலாம்டா, நான் தான் இவரை பார்க்காம விளையாட்டுக்கு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு மச்சான் என்று கூறினான். மகிழனும் சிறு புன்னகை செய்துவிட்டு சோமனை தட்டி கொடுத்து விட்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்து அமர்ந்தான். அப்போது அங்கிருந்த சில எக்ஸ்போர்ட்கள் தமிழ்வாரனை பார்த்து, ஏன் தமிழ், இந்த 9 லைட்டு இதுக்கு முன்னாடியே வந்த மாதிரி இருக்கு, ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இத பத்தி புரிஞ்சுக்கவே முடியல, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா என்ன என்று கேட்டான். எனக்கு இத பத்தி பெருசா எதுவும் தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்.
இந்த 9 லைட் ரேஸும் இதுக்கு முன்னாடி வந்த லைட் ரேஸும் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்தது நம்ம உடம்போட வலிமையை சோதிக்கிற லைட் ரேஸ். ஆனா இப்ப இங்க வந்திருக்க லைட் ரேஸ் பல எண்ணற்ற சக்திகளை உள்ளடக்கிய லைட் ரேஸ் என்று கூறினான் தமிழ்வாணன். சரி, அப்போ இது யாரால அனுப்பப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்புறம் முக்கியமா இதுல என்ன சக்தி இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன என்று கேட்டான் அந்த எக்ஸ்பர்ட். அது தெரியும்டா. இந்த சக்தியை எங்க மாஸ்டர் தான் உருவாக்குனாரு. இப்பவும் அவர் தான் இந்த சக்தியை இங்க வர வச்சிருக்காரு. அப்புறம் இதுல அரசபுரத்தோட சுப்ரீம் பவர்ஸ்லாம் இருக்கும்னு எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். இதுல யார் வேணாலும் போட்டி போடலாம். ஆனா அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு தான் இந்த சக்தி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சக்தி ஆதனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் முதல்ல இருந்தே அதிர்ஷ்டசாலி தான் என்று அரசபுரத்தின் விஷயத்தையும் தனது நண்பனின் பெருமையையும் சொல்லி முடித்தான் தமிழ்வாணன். அதை கேட்டதும் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் அந்த லைட் ரேஸை வியந்து பார்த்தார்கள். மற்றும் சிலர் அதிலிருந்து என்னென்ன சக்தி கிடைக்கும் என்று அவர்கள் கனவு கோட்டைக்குள் பல பொருட்களை நினைத்து பார்த்தார்கள். மேலும் சிலர் அதில் பங்கெடுத்து சண்டையிட்டு பார்க்கலாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது தமிழ்வாணனும் ஆதனும் நெடுநேரம் தள்ளி நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது தமிழ்வாணன் தனது கண்களை மூடி ஆதனிடம் தனது டிவைன் சென்ஸ் மூலமாக, மச்சான் ஆதன, நீ அந்த லைட் ரேஸ முயற்சி பண்ணி பாருடா, நீ கண்டிப்பா அதுல ஜெயிச்சு வருவேன்னு நினைக்கிறேன்டா என்று பேசினான். அதை கேட்டதும் ஆதனின் கண்களில் ஒரு பிரகாசமான லைட் எரிந்தது. அவன் அந்த தூரத்திலும் தமிழ்வாணனை தேடினான். பிறகு தமிழ்வாணன் தனது கையை உயர்த்தி காட்டியதும் ஆதன் அவனை பார்த்து கண்ணடித்தான். அதை பார்த்த தமிழ்வாணன் சிறு புன்னகை செய்தான். இந்த 9 லைட் ரேஸை உருவாக்க நம்ம மாஸ்டர் அவரோட வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்காருன்னா இது எவ்வளவு வலிமையானதா இருக்கும். கடவுளே, இது ஒரு நல்ல ஆளுக்கு தான் கிடைக்கணும், அப்பதான் அதுக்கான மரியாதை கிடைக்கும் என்று தனது மனதிற்குள் நினைத்தான் தமிழ்வாணன். அப்போது ஆதன் தமிழ்வாணனிடம் தனது டிவைன் சென்ஸ் மூலமாக, கண்டிப்பா அதை நான் முயற்சி செய்யறேன் தமிழ், நான் இல்லாம அந்த போட்டி மட்டும் நடந்துருமா என்ன என்று பேசினார். அதை கேட்டதும் தமிழ்வாணன் முகத்தில் ஒரு சிறு புன்னகை வந்தது. அப்போ இந்த போட்டியும் களகட்ட போதுன்னு சொல்லு என்று டிவைன் சென்ஸ் மூலமாக கூறினான். அதை கேட்டு ஆதன் ஆம் என்று தலையசைத்து விட்டு ஏதும் பேசாமல் அந்த லைட் ரேஸை பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் பலரும் மீண்டும் களத்தில் இறங்க தயாராக நின்று கொண்டிருந்தார்கள். முதல் முறை இழந்தது போல் இல்லாமல் இந்த முறை இதில் சக்தி ஆற்றல் எடுத்தாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டும் கலந்து பேசிக் கொண்டும் இருந்தார்கள். அதிலும் சிலர் அந்த லைட் ரேஸை நோக்கி ஓடுவதற்கு ஆரம்பித்தார்கள். அப்போது நன்னன் திரும்பி ஆதனை பார்த்து, உன் கூட நான் அப்புறம் சண்டை போடுறேன், இப்போ அந்த லைட் ரேஸ் இருக்க சக்தி ஆற்றல் எடுத்துட்டு வரேன் இரு என்று கூறிவிட்டு அவனும் அந்த லைட் ரேஸை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அப்போது அந்த லைட் ரேஸிற்கு வலது பக்கம் இருந்து ஒரு பெரிய வாளை எடுத்துக்கொண்டு ஒரு நபர் வந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, தருண் தான். அவன் மதுரா அகாடமி எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் 6வது இடம் பிடித்த வீரனாகும். நன்னனுக்கும் ஆதனுக்கும் நடக்கும் சண்டையை ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த லைட் ரேஸ் வந்து அங்கு விழுந்ததை பார்த்து அவனும் அதை நோக்கி ஓடி வருவதற்கு ஆரம்பித்தான். அங்கு நின்று கொண்டிருந்த தமிழ்வாணன் ஆதனை பார்த்து, மச்சான் ஆதனே, நீயும் அந்த லைட் ரேஸை பார்த்து ஓடுறா, கண்டிப்பா உனக்கு அந்த லைட் ரேஸ் சக்தி கிடைக்கும்டா என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சற்றும் நேரம் தாமதிக்காமல் அந்த லைட் ரேஸை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தான். அப்போது அதை பார்த்த அங்கிருந்த தருணும் நன்னனும் கோபமடைந்தார்கள். இருப்பினும் அவர்கள் தங்களது வேகத்தை அதிகப்படுத்தத்தான் பார்த்தார்கள். அப்போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அவனுக்கு அருகில் செல்லும் போது அவனது லைட் சக்தியை குத்து சக்தியோடு சேர்த்து அங்கிருந்த அனைவரையும் தாக்கினான் நன்னன். அந்த லைட் சக்தியில் இருந்த குத்து வேகமாக சென்று நன்னனுக்கு அருகில் வந்த சில எக்ஸ்பர்ட்களையும் அவனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த எக்ஸ்பர்ட்களை தாக்கி கீழே விழுக வைத்தான். அதிலும் சிலர் அந்த சக்தி பட்டதும் பறந்து சென்று கீழே விழுந்தார்கள். அப்போது அவர்கள் வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. சிலர் பறந்து வந்து விழுந்ததில் எழுந்திருக்கவே இல்லை. அவர்களை எல்லாம் பார்த்து நன்னன் வஞ்சகமாக சிரித்துவிட்டு தொடர்ந்து அந்த லைட் ரேஸை நோக்கி ஓடினான். அதை பார்த்த சில எக்ஸ்பர்ட்கள் நன்னன் கண் பார்வையில் படாமல் ஓட ஆரம்பித்தார்கள். நன்னன் சக்தி வாய்ந்தவன் மட்டுமல்ல, அவன் அனைவரையும் ஈவு இரக்கம் பார்க்காமல் கொல்லும் மோசமானவன் என்று புரிந்து கொண்டார்கள். இருப்பினும் அவனோடு யாரும் போட்டி போட முடியாததால் அவர்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள். நன்னன் மிகவும் சக்தி வாய்ந்த வீரன் என்பதால் அவன் ஒரு அட்டாக் செய்தாலும் அது அங்கு வரும் 4-5 வீரர்களை அடித்து பறக்கவிடும். அந்த அளவிற்கு அவன் சக்தி ஆற்றல் மிகவும் வலிமையாக இருந்தது. அதனால் அவனுக்கு அருகில் செல்லவே அனைவரும் பயந்து கொண்டிருந்தார்கள். நன்னனின் சக்தி ஆற்றலை பார்த்து அவனுக்கு பின்னால் இருந்து பல எக்ஸ்பர்ட்கள் அந்த சக்தி ஆற்றல் இடத்திற்கு போகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் நன்னனை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். நன்னன் அப்படி அனைவரையும் மிரட்டிக்கொண்டு அந்த லைட் ரேஸை நோக்கி ஓடிய போதும் அவனுக்கு அருகில் ஒரு வீரன் ஓடி சென்று அவனை வேகமாக கடந்தும் சென்றான். அந்த வீரனை சுற்றி சிவப்பு நிறமான நட்சத்திரங்கள் வட்டமிட்டுக் கொண்டு இருந்தது. அந்த வீரனை பார்த்த நன்னனுக்கு கோபம் அதிகமானது. அந்த வீரன் வேறு யாரும் இல்லை, ஆதன் தான். அப்போது நன்னன் ஆதனை பார்த்து, டே ஆதன், அங்கேயே நில்லு, இல்லனா நான் உன்னை கொன்றுவேன் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் நன்னனை பார்த்து ஏளனமாக சிரித்தான். அதை பார்த்த நன்னன்,
அவனது கோடாலி சக்தியிலிருந்து லைட் சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த சோமன், அங்க பாரு மச்சான், அந்த நன்ன போகாதடான்னு மட்டும்தான் சொன்னான். இவன் அவனை பார்த்து கிண்டலா சிரிக்கவும் அவன் சக்தியை எடுத்து அடிக்கிறான் பாரு. இப்படிதான் மகிழா, இவன் எல்லாத்துக்கிட்டையும் வம்புழுக்கிறது. அப்புறம் அவனுக்கு சக்தியை எடுத்து அடிப்பானுங்க. அப்படிதான் நன்னனும் இப்ப எடுத்து அடிச்சிருக்கான். சரி, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். எப்படியும் தப்பிச்சிருவான், இல்லனா இந்த நக்கல் பண்ண மாட்டான் என்று கூறினான். அதை கேட்டு மகிழன் சிரித்துவிட்டு, என்னடா நன்னனையும் சொல்ற, ஆதனையும் அடுத்து என்ன பண்ணுவான்னு சொல்ற, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டா கேக்குறவங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடாதாடா சோமனே என்று கேட்டான். அட நான் எங்கடா எல்லாத்தையும் சொல்றேன், ஒரு பாகத்தை தான் சொன்னேன்டா, இன்னொரு பாகத்தை நம்ம ஆதம் பண்ணுவான் பாரு என்று கூறினான் சோமன். சரி, அதையும் பார்க்கலாம் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் மகிழன். அப்போது சோமன் சொன்னது போலவே ஆதன் அந்த கோடாலியின் நைட் சக்தியில் இருந்து தப்பித்துவிட்டு அடுத்த நிமிடம் அவனது சக்தியை எடுத்து நன்னனை நோக்கி தாக்கினான். அந்த நெருப்பு சக்தியை பார்த்த நன்னன் அதிலிருந்து தப்பித்துவிட்டு அந்த லைட் ரேஸை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தான். அதை பார்த்த மகிழன், டேய் என்னடா நீ சொல்றது எல்லாமே நடக்குது, எப்படா சோமன என்று கேட்டான். அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, இருந்தாலும் அதை உனக்கு மட்டும் சொல்றேன், கிட்டவா என்று சோமன் கூறிவிட்டு அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். மகிழனும் சோமன் ஏதோ ரகசியம் சொல்ல போகிறான் என்று எண்ணிக்கொண்டு அவனுக்கு அருகில் வந்து நின்றான். அப்போது சோமன், நான் ஒரு ஞானிடா, நடக்க போறதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். அங்க உட்கார்ந்துருக்காருல உங்க தாடிக்கார ஐயா, அவரோட நேரடி சிஷ்யன்டா நானு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத, சரியா என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட மகிழன் சத்தமிட்டு சிரித்தான். அதை பார்த்த சோமன், என்னடா எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டான். டேய் சோமனே, நீ கொஞ்சம் யோசிச்சு நம்புற மாதிரி போய் சொல்லிருக்கலாம் இல்லடா. ஏன்னா எங்க மாஸ்டரோட துணைவர் எங்க மாஸ்டருக்கு மட்டும்தான் துணையா இருப்பாரு. அவர் எங்க அரசபுரத்து ஆளுங்கள்ல ஒருத்தருக்கு கூட பயிற்சி கொடுத்தது இல்ல. ஆனா அவருக்கு பதிலா இங்க இருக்க வேற நீ யாரையாவது சொல்லியிருந்தாலும் உண்மைன்னு நம்பியிருப்பண்டா என்று கூறிவிட்டு சிரித்தான் மகிழன். சரி விடுவிடே, பெருசுபடுத்தாத. நான் உன்னை பங்கம் பண்ணலான்னு பார்த்தேன், நீ என்ன பங்கம் பண்ணிட்ட என்று கூறிவிட்டு சோமனும் சிரித்தான். இருவரும் சிரித்துக் கொண்டே அந்த ரகசிய இடத்திற்குள் அடுத்து ஆதனுக்கு என்ன நடக்கவிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்த ஆதனை தாக்கப் போகும் நபர் யார், ஆதன் சந்திக்க போகும் திருப்பங்கள் என்னென்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன. எபிசோட் 214. ஆதன் நன்னனின் தாக்குதலில் இருந்து தப்பித்துவிட்டு அவன் தனது நெருப்பு சக்தியை எடுத்து நன்னனை தாக்கினான். நன்னனும் ஆதனின் தாக்குதலில் இருந்து தப்பித்துவிட்டு ஆதனுக்கு முன்பு அந்த லைட் ரேஸ் மேக்சிமம் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கண்களை மூடிக்கொண்டு ஓடினான். ஆதனும் அவனை முன்னுக்கு விடாமல் ஈடு கொடுத்து ஓடிக்கொண்டிருந்தான். அப்போது ஆதனுக்கு இடது பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. டே ஆதன், நீ அவன்கிட்ட தப்பிச்சிருக்கலாம், ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்று கேட்டது. ஆதன் யார் அந்த நபர் என்று திரும்பி பார்த்தபோது அவனுக்கு அந்த நபரின் வாளில் இருந்து ஒரு லைட் சக்தி தன்னை தாக்க வருவதுதான் தெரிந்தது. அந்த நபர் யார் என்று தெரியவில்லை. அதை பார்த்த ஆதன், தங்க நிறமான டிராகன் ஈட்டியே என்று கத்தினான். ஆதனின் கையில் தங்க நிறமான டிராகன் ஈட்டி வந்தது. அவன் அதிலிருந்து லைட் சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி வந்த லைட் சக்தியை நோக்கி தாக்கினான். ஆதனின் சக்தி வேகமாக சென்று அந்த லைட் சக்தியில் மோதியதும் அந்த வாளில் இருந்து வந்த லைட் சக்தியால் ஆதனின் லைட் சக்தியை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆதனின் லைட் சக்தி மட்டுமல்ல, அதில் டிராகன் சக்தியும் இருப்பதால் அது அந்த வால் சக்தியை எளிதாக தடுத்து நிறுத்தியதோடு அவனை தாக்க வந்த அந்த வாள் வைத்திருந்த நபரையும் பின்னுக்கு தள்ளியது. ஆதனின் சக்தி இவ்வளவு வலிமையாக இருக்கும் என்று அங்கிருந்த அந்த வாள் வைத்திருந்த நபருக்கு தெரியாது. அவனுக்கு ஆதனின் சக்தி உண்மையில் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த வாள் வைத்திருந்த நபர் வேறு யாரும் இல்லை, தருண் தான். ஆதன் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பு ஒரு குகைக்கு செல்ல காரணமாக இருந்தது அந்த தருண் தான். இந்த தருணுடன் தான் சந்திரா அகாடமி வீரர்களும் வந்து ஆதனை தாக்கினார்கள். அப்போது ஆதன் அவர்களில் பலரை கொன்றுவிட்டு அவர்களிடமிருந்து தப்பித்துத்தான் அந்த குகைக்கு சென்றான். ஆனால் தருணை இங்கு சந்திப்பான் என்று ஆதன் சற்றும் நினைத்தே பார்க்கவில்லை. தருணும் ஆதனை தாக்க சரியான நேரம் பார்த்துதான் அங்கு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது திடீரென்று லைட் ரேஸ் வரவும் அதை நோக்கி வந்தான். நடுவில் ஆதனை பார்க்கவும் தனது சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். அதன் பிறகு தருண் மீண்டும் அவனது வாளை வைத்து சக்தி வாய்ந்த லைட் சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். அந்த லைட் சக்தியை பார்த்த ஆதன், இவனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரிபட்டு வரும் போல இருக்கே என்று நினைத்துவிட்டு தனது புயல் காற்று ஈட்டியை எடுத்தான். புயல் காற்று ஈட்டி ஆதனின் கைக்கு வந்ததும் சற்றும் தாமதிக்காமல் அவன் கையில் இருந்த புயல் ஈட்டியை தனது ஆற்றல் சக்தியோடு சேர்த்து தருணை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் தருணுக்கு அருகில் சென்றது. அப்போது அவனும் ஓடிக்கொண்டிருந்ததால் அதிலிருந்து தப்பிக்கலாம் என்று தாவினான் தருண்.
ஆனால் புயல்காற்று ஈட்டி மிகவும் வேகமாக வந்ததால் அது அவனது உடம்பில் பட்டு காயத்தை ஏற்படுத்தியது. தருணின் உடம்பிலிருந்து ரத்தம் வந்தது. அவனுக்கு அந்த வலியை தாங்கவே முடியவில்லை. அவன் ஓடுவதை நிறுத்திவிட்டு வழியில் கதறிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன், அந்த சந்திரா அகாடமி ஆளுங்க மட்டும் அன்னைக்கு உன் கூட இல்லாம இருந்திருந்தாங்கன்னு வை, உன்னெல்லாம் அன்னைக்கே என் ஈட்டிக்கு இரையாகியிருப்ப. உன் நல்ல நேரம் அன்னைக்கு தப்பிச்ச, ஆனா உன் கெட்ட நேரம் இன்னைக்கு வந்து என்ன அடிக்கிறன்னு நீ அடி வாங்கி அலறிக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு தருணால் திரும்பி பேசக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு அவனுக்கு ஆதன் ஈட்டிப்பட்ட இடம் வலியை கொடுத்தது. அதை பார்த்த நன்னன், இந்த ஆதனை நம்ம ஏதாவது பண்ணி தடுக்கலான்னா அவன் நமக்கு முன்னாடி இந்த லைட் ரேஸ்க்கு போயிடுவானே என்று நினைத்துவிட்டு அவன் தனது கோடாலியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். கடந்த முறை நன்னன் தனது கோடாலியில் இருந்து வந்த லைட் சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். ஆனால் இந்த முறை அந்த கோடாலியையே ஆதனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த ஆதன் உயிரெடுக்கும் ஈட்டி சக்தியின் முதல் லெவல் ஈட்டியை எடுத்தான். அந்த ஈட்டியில் லைட் சக்தி மற்றும் நெருப்பு சக்தி என்று இரண்டும் கலந்திருந்தது. ஆதன் சற்றும் நேரம் தாமதிக்காமல் அந்த ஈட்டியை நன்னனின் கோடாலியை நோக்கி வீசினான். அந்த இரண்டு ஆயுதங்களும் வந்து ஒன்றுக்கொன்று மோதியதும் அங்கு மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. அந்த இரண்டு ஆயுதங்கள் மோதிய தாக்கத்தில் அந்த இடமே அனல் அடித்தது. இந்த முறை ஆதனின் சக்திதான் மேலோங்கியிருந்தது. ஏனென்றால் ஆதனின் ஈட்டி அந்த கோடாலியில் பட்டு அந்த கோடாலி சுக்குநூறாக உடைந்தது மட்டுமின்றி அந்த ஈட்டியிலிருந்து லைட் மற்றும் நெருப்பு சக்தி நன்னனையும் தாக்கியது. அந்த தாக்குதலில் நன்னனே மிரண்டு போனான். அவனுக்கு முன்னால் இருந்த தரை கூட தெரியாத வண்ணம் அந்த லைட் சக்தி அவன் கண்களை கூசியது. அதை பார்த்த நன்னனுக்கே பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆதனின் சக்தி எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது என்று மிரள வைத்தது அந்த ஈட்டி சக்தி. அங்கு இருந்தவர்களுக்கும் நன்னனுக்கும் அந்த ஈட்டி சாதாரண ஈட்டியாகத்தான் தெரிந்தது. இருப்பினும் அந்த ஈட்டி ஆதன் கற்றுக்கொண்ட உயிரெடுக்கும் ஈட்டி சக்தியின் புத்தகத்தில் பயின்றது என்று ஆதனுக்கு மட்டும்தான் தெரியும். அதன் பிறகு ஆதன் பட்டாம்பூச்சி படிக்கட்டு சக்தியை பயன்படுத்தி அந்த லைட் ரேஸை நோக்கி விரைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது அவன் ஓடிக்கொண்டே அந்த சக்தியை எடுக்க நினைக்கும் போது ஆதனுக்கு வலது பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. டே ஆதன், அங்கேயே நில்லுடா என்று கேட்டது. அதை கேட்ட சோமன், யாரா இவனுங்க, ஒருத்தன் கிட்ட இருந்து தப்பிச்சு போனா இன்னொருத்தன் வந்துடுறான், ஆனா ஆதனே உன்னை இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல விளக்கவே விட மாட்டானுங்கடா என்று கூறினான் சோமன். அதை கேட்டு சோமனுக்கு அருகில் இருந்தவர்களும் மகிழனும் சிரித்தார்கள். ஆமா ஆமா மச்சான், அவன் எங்க போனாலும் எவனாவது கூப்பிட்டு அடிக்கிறானுங்க, ஆனா அதுல இருந்து மிஸ் ஆகி போறான்ல, அதான் கெத்து என்று கூறினான் மகிழன். அது என்னமோ பார்க்க நல்லாதான் இருக்கு, ஆனா எட்டி பார்த்தாலே அந்த லைட் ரேஸ் இருக்கிற இடம் தெரியும், இதுக்கு இவ்வளவு நேரமா ஓடுவாங்க என்று கேட்டான் சோமன். டேய், இங்க இருந்து பார்க்கும்போது அப்படிதானே தெரியும், அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அது எங்க இருக்குன்னு. அதுவும் இல்லாம இந்த லைட் ரேஸ்க்கு போறதுக்கு போகும்போது அந்த வீரர்கள் எல்லாத்துக்கும் ஓடுற வேகம் எப்போது இருக்கிறத விட பாதியாதான் இருக்கும், அதனால கூட அவங்க லேட்டா போலாம்ல என்று கூறினான் மகிழன். ஓ அப்படி வேற இருக்கா, ஓகேடா என்று கூறினான் சோமன். ஆதன் வலது பக்கம் திரும்பி யாரென்று பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, புலிச்செல்வன் தான். அவனை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு நின்றான். ஏனென்றால் சற்று நேரத்துக்கு முன்பு புலிச்செல்வனைத்தான் ஆதன் அடித்து வென்றான். ஆதன் புலிச்செல்வனை அடித்து வென்றிருந்தாலும் அவனுக்கு சிறு சிறு காயங்கள் தான் ஏற்பட்டிருந்தது. அதையெல்லாம் ஹீலிங் மாத்திரை போட்டு உடனே சரி செய்து கொண்டான் புலிச்செல்வன். அது மட்டுமின்றி இப்போது ரகசிய இடத்தின் விதிமுறைகள் மாறிவிட்டதை பார்த்த புலிச்செல்வன், இதற்கு பிறகும் அவன் வந்து அந்த லைட் ரே சக்தியில் ஆற்றல் சக்தி எடுக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியமே. அப்படி எடுக்க வரும்போதுதான் புலிச்செல்வன் ஆதனை பார்த்தான். அது மட்டுமின்றி நன்னனும் தருணும் இப்போது ஆதனை இருபக்கம் இருந்து தாக்கிக் கொண்டிருப்பதை பார்த்த புலிச்செல்வன் அவனும் சென்று அந்த இருவருடன் இணைந்து ஆதனை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இருப்பினும் ஆதன் சாதுரியமாக 2 அட்டாக்கில் இருந்தும் தப்பித்ததால் இதற்கு பிறகு ஆதனை தான் தனித்தே அட்டாக் செய்யலாம் என்று முடிவெடுத்தான் புலிச்செல்வன். ஆதன் புலிச்செல்வனை பார்த்து திகைத்து போனான். இவனை நம்ம சாதாரணமா அட்டாக் பண்ணி ஜெயிச்சது தப்பா போச்சு, இவனையும் அந்த வேந்தன் மாதிரி வெளுத்து விட்டிருந்தா இப்படி முக்கியமான நேரத்துல வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் ஆதன். அப்போது புலிச்செல்வன் ஏதும் பேசாமல் திடீரென்று அவனது சக்தியை வைத்து ஆதனை தாக்கினான். அதை பார்த்த ஆதனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இருப்பினும் அவன் அதிலிருந்து தப்பித்து விட்டான். அதிலிருந்து ஆதன் தப்பித்து விட்டு, டேய், உன்னெல்லாம் அந்த வேந்தம் பின்னாடி ஒளிஞ்சு நின்னப்பவே கொண்டிருக்கணும், உன்னை பாவம் பார்த்து விட்ட, இப்ப எனக்கு நீ பாதகமா வந்து நிக்கிறியா என்று கூறிவிட்டு ஆதன் தனது குரங்கு குத்தி சக்தியோடு சேர்த்து லைட் சக்தியும் வைத்து தாக்கினான். அந்த சக்தி சாதாரணமான லைட் சக்தி வேகத்துடன் மிகவும் வேகமாக சென்றது. அதை பார்த்த புலிச்செல்வனுக்கு பதட்டம் ஏற்பட்டது. இருப்பினும் அவன் அதை தடுக்க வேண்டும் அல்லது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி
அவன் சக்தியை எடுத்து அந்த குரங்கு குத்து லைட் சக்தியை தடுத்தான். ஆதனின் சக்தி சற்று நேரம் கூட அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அந்த சக்தி புலிச்செல்வனின் சக்தியை உடைத்தெறிந்துவிட்டு அவன் நெஞ்சில் சென்று குத்தியது. அந்த குத்து விழுந்த அடுத்த நிமிடம் புலிச்செல்வன் 100 அடி தூரம் பறந்து சென்று விழுந்தான். அவனது உள்ளுறுப்புகள் எல்லாம் ஆழமாக காயம்பட்டதால் அவனது வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்டுகள், என்னடா இது, ஒரு பக்கம் இந்த நன்ன அடிக்கிறான், இன்னொரு பக்கம் ஆதன் அடிக்கிறான், இவனுங்களுக்கு நடுவுல நம்ம அந்த லைட் ரேஸ்க்கு போறது சிரமம் தான் போல இருக்கே என்று கூறினான் ஒருவன். அதை கேட்ட அவனது நண்பன், ஆமா மச்சான், நீ சொல்றது உண்மைதான். ஆனா ஆதனாவது அவனை அடிக்க வர்றவனை தான் அடிக்கிறான். ஆனா இந்த நன்னன் அவனுக்கு பக்கத்துல யார் போனாலும் ஈவிரக்கம் இல்லாம அடிக்கிறானே, அதுதான் பயந்துட்டு போக வேண்டியதா இருக்கு என்று கூறினான். அதை கேட்டு அந்த லைட் ரேஸுக்கு ஓடி சென்று கொண்டிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் ஆமென்று தலையசைத்து விட்டு வேக வேகமாக ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓட முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆதன் அங்கு 3 மாவீரர்களையும் கலங்கடித்து விட்டு ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்த ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள், டேங்க அப்பா, அந்த ஆதன் வாரியர் லெவல் சக்தியில இருந்தாலும் முதல்ல நன்னனோட அட்டாக்ல தப்பிச்சு அவனை தாக்குனான். அந்த தாக்கத்தை பார்த்துட்டு நன்னன் ஆதனை தாக்காம அந்த லைட் ரேஸை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தருண அவனோட சக்தியாலே அடிச்சு கலங்க வச்சான். கடைசியா புலிச்செல்வனை அடிச்சு பறக்க விட்டுட்டான். யாரா இவன், யார் இவன், இந்த அடி அடிக்கிறான்? உண்மையா ஆதனோட சக்தியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு என்று கூட்டத்தில் 2 நபர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் ஆதன் இன்னும் அந்த பழைய பேட்டிலில் எப்படி முழு சக்தியோடு போட்டி போட்டானோ அதே போல்தான் இருந்தது. மற்ற வீரர்கள் எல்லாம் சற்று தளர்ந்து போய் இருப்பது போல் இருந்தது. ஆனால் ஆதன் நேரம் செல்ல செல்ல வலிமையாகி கொண்டே செல்வது போல்தான் மக்கள் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆதனின் சக்தியில் அடி வாங்கி பலடி தூரம் பறந்து சென்று விழுந்த புலிச்செல்வன் தட்டு தடுமாறி எழுந்து அமர்ந்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் மற்றும் ஆதனை பார்த்தான். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஆதனை பற்றியும் நன்னனை பற்றியும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு மிகவும் கோபமடைந்தான். இருப்பினும் அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. புலிச்செல்வனுக்கு உடம்பு வலியில் முகமெல்லாம் சிவந்து போனது. அவனால் அந்த வலியை விட தன்னை ஆதன் இத்தனை பேருக்கு முன்பு தாக்கிவிட்டான் என்ற வலிதான் மிகவும் வேதனையை கொடுத்தது. அப்போது ஆதன் லைட் ரேஸிற்கு அருகில் வந்தபோது அங்குதான் புலிச்செல்வன் நகர முடியாமல் வழியில் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த ஆதன் திரும்பி நன்னனை பார்த்தான். அதன் பிறகு அங்கிருந்த மற்ற எக்ஸ்பர்ட்களை பார்த்தான். அவர்கள் நெடுந்தூரத்தில் வந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு புலிச்செல்வனை பார்த்து, ஏண்டா டே, என்ன தொடர்ந்து 3 பேர் அடிச்சீங்க இல்லையா, நீங்க 3 பேரும் மாவீரர்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா உங்க 3 பேர்ல 2 பேரை அடிச்சு பறக்க விட்டுட்ட. இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது, உங்களெல்லாம் எப்படா எல்லாரும் மாவீரன்னு சொல்றாங்க என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் புலிச்செல்வன் கஷ்டப்பட்டு பேசுவதற்கு வந்தான். அப்போது ஆதன், டேடே, நீ ஆவுன்னு பேச ஆரம்பிக்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க நேரம் இல்ல. அதனால நான் போய் அந்த லைட் ரேஸ்ல இருந்து சக்தி எடுத்துட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன், டாடா என்று கிண்டலாக கூறிவிட்டு மீண்டும் ஓட ஆரம்பித்தான். அதை கேட்டு புலிச்செல்வனுக்கு அளவில்லாத கோபம் வந்தது. இருப்பினும் அவனால் இப்போதும் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஆதனை கொல்ல எந்த நேரத்தில் புலிச்செல்வனுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நிச்சயமாக அவனை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணினான். ஆதன் வேகமாக ஓடி சென்று அங்கிருந்த ஒரு லைட் ரேஸ் கதவிற்குள் நுழைந்தான். அந்த கதவுக்குள் இருந்து சக்தி ஆதனின் உடம்பை கவர் செய்தது. அதன் பிறகு அந்த லைட் ரேஸ் மிகவும் பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது. அந்த சக்திகள் அங்கிருந்த மைதானத்தையே கவர் செய்தது. அந்த லைட் ரேஸ் சக்தி ஆதனின் உடம்பில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. ஆதனுக்கு புதுவிதமான சக்தியை அது உடம்பிற்கு கொடுத்துக் கொண்டிருந்தது. அந்த 9 லைட் சக்தியிலும் ஒரு பாகம் வந்து ஆதனுக்கு சக்தியை கொடுத்துக் கொண்டிருந்தது. அந்த 9 கதவுகளில் இருந்து சிறு சிறு பாகமான சக்தி ஆதனின் உடம்புக்குள் வந்து கொண்டிருந்ததால் மேலும் மேலும் ஆதனின் உடம்பு வலிமை பெற்றுக் கொண்டே இருந்தது. அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் முதலில் வந்த லைட் ரேஸும் ஆதனின் உடம்புக்கு ஏற்றுக்கொண்டது. இப்போது இந்த லைட் சக்தியும் அவனது உடம்பை வெகு விரைவாக ஏற்றுக்கொண்டது. ஆதன் சக்தி ஆற்றலை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள், ஆதன் உண்மையாலுமே வலிமையானவன் மட்டும் இல்ல, அவன் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலியும் தான். இல்லனா இந்த லைட் ரேஸ் மேக்சிமம்ல அவனால சக்தி எடுக்க முடியுமா என்ன என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் அவசரப்படாமல் அந்த லைட் சக்திகளை மெல்ல மெல்ல தனது உடம்புக்குள் எடுத்துக் கொண்டிருந்தான். அங்கு அவன் எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அரசபுரத்து எக்ஸ்பர்ட்கள், ஆதன் இந்த 9 லைட் ரேஸ் மேக்சிமம் எடுப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்த வீரனாக வருவான் என்று எண்ணினார்கள். ரகசிய இடத்தில் நடக்கப் போகும் அதிரடியான சம்பவங்கள் என்ன, நன்னன் அடுத்து என்ன செய்ய போகிறான், அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 215
ஆதன் அந்த லைட் ரேஸ் மேக்ஸிமம் சக்தியில் ஒரு கதவுக்குள் சென்று மெல்ல மெல்ல ஆற்றல் சக்தியை எடுக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட்கள் மற்றும் மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதனை பார்த்த நன்னன், டே ஆதன், அந்த 9 சக்தி ஆற்றலும் எனக்கு தான் வரணும், நீ எப்பறம் அந்த சக்தியை எடுக்கலாம் என்று கத்தினான். அவன் கத்திய கத்து அங்கிருந்த இடமே அதிரும் அளவுக்கு இருந்தது. அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் நன்னனை பார்த்து முகம் சுளித்தார்கள். இவனுக்கே தான் எல்லாம் வேணும்னா மத்தவெல்லாம் எங்க போவான்? அதான் அவன் கண்ணு முன்னாடியே ஆனந்த் தண்ணி காட்டிட்டு போய் சக்தி ஆற்றலை எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்ப தேவையில்லாம அங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கான்? என்ன கேட்டா இந்த சக்தி ஆற்றல் ஆதனுக்கு தான் கிடைக்கணும் என்று ரகசிய இடத்தில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த பெரும்பாலான வீரர்கள் ஆமென்று தலையசைத்தார்கள். நன்னன் ஆதனை பார்த்து கத்திவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி சென்று ஆதனுக்கு முன்னால் நின்றான். நன்னன் நின்ற வேகத்தில் அந்த சக்தியாற்றல் இடமே நடுங்க ஆரம்பித்தது. அவன் தனது சுத்தியலை எடுத்து அதில் லைட் சக்தியை வரவைத்து ஆதனை தாக்கினான். அதை பார்த்த ஆதன் கோபப்பட்டான். அப்போது அவனது கண்ணில் இருந்து லைட் ரேஸ் வந்தது. அதை பார்த்த நன்னனின் கண்கள் கூசியது. அவன் அங்கிருந்து அப்படியே பின்னால் சென்றான். அப்போது ஆதன் தனது ஆள்காட்டி விரலை நன்னனை நோக்கி காண்பித்தான். அப்போது அவனது விரலில் இருந்து ஈட்டிகள் நன்னனை தாக்க சென்றது. அதில் ஒரு ஈட்டி மட்டும் டிராகன் வடிவம் எடுத்து தாக்க சென்றது. அதை பார்த்த நன்னன் தனது சுத்தியலை ஓங்கி தரையில் அடித்தான். அப்போது அந்த சுத்தியலில் இருந்து லைட் சக்தி இந்த ஈட்டிகளை தாக்க வேகமாக சென்று 2 சக்திகளும் மோதிக்கொண்டது. அந்த 2 சக்தியும் மோதிக்கொண்ட சத்தம் அங்கிருந்த அனைவரின் காது ஜவ்வுகளையும் கலங்கடித்தது. அங்குதான் நன்னனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அந்த 2 சக்திகளும் மோதி மிகப்பெரிய சத்தம் உண்டானது. அதன் பிறகு அந்த டிராகன் வடிவில் வந்த ஈட்டியில் இருந்து நெருப்பு சக்தி வந்து நன்னனின் உடலை சுற்றியது. அப்போது அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் நன்னனை பார்த்து, டேய், இந்த 9 சக்தி ஆற்றலும் எப்பவோ எனக்கு சொந்தமாயிருச்சுடா. நீ தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். அதனால பேசாம போயிடு, அதுதான் உனக்கு நல்லது, சொல்லிட்டேன் என்று கண்களில் கோபத்துடன் கூறினான். ஆதன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப அவனது உடம்பில் அந்த 9 ஆற்றலும் சார்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஏற்ப அவனது உடம்பு முழுக்க 9 வண்ணமாக மின்னியது. அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களும் மக்களும் ஆதனை பார்த்து பொறாமையாக இருந்தது. எக்ஸ்பர்ட்களுக்கு அவர்களால் இந்த சக்தியை எடுக்க முடியவில்லை என்றும், மக்களுக்கு தங்களது அரசபுரத்து வீரன் இந்த சக்தியை எடுக்கவில்லை என்றும் வருத்தமாக இருந்தது. ஆதனை அங்கிருந்த அனைவரும் முதலில் பார்க்கும்போது அவனை மட்டமாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவன் வாரியர் லெவல் சக்தியில் இருப்பவன் என்று. அவர்கள் ஆதனின் சக்தி ஒரு முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரனுக்கு கூட இணையாக இருக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதில் அந்த ரகசிய இடத்திற்குள் இருக்கும் மாவீரர்களான வேந்தன், நன்னன், புலிச்செல்வன் மற்றும் தருண் கைகளில் ஆதன் சிக்கினால் இவனை எளிதாக கொன்று விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் ஆதன் வேந்தனை அவனது நெருப்பு சக்தியில் அடித்து எழுந்திருக்கவே முடியாத வண்ணம், லைட் ரேஸ் மேக்சிமம்க்கு கூட போராட முடியாத வண்ணம் காயப்படுத்தி வென்றுவிட்டான். மறுபக்கம் தருணுக்கும் புலிச்செல்வனுக்கும் உயிர் போகவில்லை என்றாலும் அவர்களது காயங்கள் மிகவும் ஆழமாக பட்டிருந்தது. இப்போது நன்னனையும் சமாளித்து ஆதன் இந்த லைட் ரேஸ் மேக்சிமம் சக்தி ஆற்றலுக்கு சென்று விட்டான் என்றால் ஆதனை மாவீரன் என்று சொல்வதை தவிர வேறு வார்த்தையில் அவனை பாராட்ட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரகசிய இடம் அனைவருக்கும் பொதுவாக திறக்கும் போது அங்கிருந்த அரசபுரத்து மக்களும் அரசபுரத்தின் பெரிய பொறுப்பில் இருக்கும் பெரியவர்களும் மாஸ்டரின் துணைவரும் இந்த ரகசிய இடத்திற்குள் சில மாவீரர்களின் சண்டை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த ஒருவரும் ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் வீரன் அனைத்து எக்ஸ்பர்ட்களுக்கும் பயத்தை உண்டு பண்ணி களத்தில் இறங்கி விளையாடுவான் என்று கடைக்கோடி நபரும் எதிர்பார்க்கவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆதனின் வார்த்தைகளை கேட்டு நன்னனின் முகம் கோபத்தின் எல்லைக்கே சென்றது. அவனது ஆற்றல் சக்தியெல்லாம் அவனது கோபத்தால் திமிரிக்கொண்டு வெளியே வந்தது. மதுரா அகாடமியில் இருக்கும் நன்னன் மட்டும்தான் பீமன் வம்சத்து வீரனான லோகேஷுடன் நேருக்கு நேர் நின்று சண்டை போடும் வல்லமை மிக்கவனாகும். அதனால் இவன் எந்த இடம் சென்றாலும் அங்கு இவனது தனித்துவம் எப்போதும் அனைவருக்கும் தெரிய வரும். அதேபோல்தான் இந்த அரசபுரத்தில் நன்னன் அடியெடுத்து வைக்கும் போதே அங்கிருந்த அரசபுரத்து வீரர்களும் சரி, அங்கிருந்த மற்ற வம்சத்து வீரர்களும் சரி பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். நன்னன் ரகசிய இடத்திற்குள் சென்ற போதும் அங்கிருந்த வீரர்கள் யாரும் நன்னனின் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்று அவன் வரும் திசையை பார்த்துவிட்டு எதிர்ப்புறத்தில் ஓடி விடுவார்கள் அல்லது ஏதாவது பெரிய பாறைக்கு பின்னால் மறைந்து கொள்வார்கள். அவன் கண்ணில் பட்ட அனைத்து வீரர்களையும் ஈவு இரக்கமில்லாமல் கொன்றுவிட்டுத்தான் இந்த இறுதி இடத்திற்கு வந்தான். அது மட்டுமின்றி முதலில் உடலை சோதனை செய்து அவரவர் ஆற்றலுக்கு தகுந்த வண்ணம் சக்தி கொடுக்கும் லைட் ரேஸில் இருந்து சக்தி பெற்றான் நன்னன். இருப்பினும் இறுதியில் இந்த 9 லைட் ரேஸில் இருந்து அவனால் சக்தி எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனை ஆதன் தடுத்து விட்டான்.
இந்த இறுதி லைட் ரேஸிற்கு வந்த பிறகும் நன்னன் பல எக்ஸ்போர்ட்களை கொன்றுவிட்டுத்தான் வந்தான். இருப்பினும் ஒரு வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் ஆதன் தன்னை வென்றுவிட்டான் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்போது நன்னன் ஆதனை பார்த்து கோபமாக முறைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன், என்னடா 4 நாள் சாப்பிடாதவன் பிரியாணியை பாக்குற மாதிரி கண்ணிமிக்காம என்னையே பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்னடா வேணும் என்று கேட்டான். அதை கேட்ட நன்னன் சற்றும் யோசிக்காமல், எனக்கு நீ சாகணும், அதுதான் வேணும் என்று கூறிவிட்டு அடுத்தடி எடுத்து வைத்து அந்த சுத்தியலை வானத்தை நோக்கி தூக்கி பிடித்தான். அப்போது அந்த சுத்தியலில் இருந்து ஒரு லைட் சக்தி வானத்தில் அடித்து அந்த சுத்தியல் தங்க நிறமாக மாறியது. அத்துடன் நன்னனின் கண்களும் தங்க நிறமாக மாறியது. அப்போது அந்த சுத்தியலில் இருந்து தங்க நிறமான சக்தி வந்தது. அது சாதாரணமான லைட் சக்தியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒன்றாக இருந்தது. அதை பார்த்த ஆதன் அவனது சக்தியை எடுக்கும் போது அவன் நின்று கொண்டிருந்த 9 லைட் ரேஸும் அதன் சக்தியை ஆதனுக்கு கொடுத்தது. அதாவது அந்த 9 லைட் ரேஸும் 9 கலர் கொண்டுள்ளதாகும். அந்த 9 வந்து ஆதனின் சக்தியோடு இணையும் போது ஆதனின் குரங்கு குத்து சக்தியில் இந்த 9 வண்ணமயமான லைட் சக்திகளும் இணைந்தது. அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் உறைந்து போய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களால் அங்கு நடப்பதை நம்பவே முடியவில்லை. ஆதன் அந்த 9 வண்ணமயமான லைட் சக்தியும் எடுத்து குரங்கு குத்தி சக்தியோடு வைத்து அந்த தங்க நிறமான சக்தியை அடித்தான். அந்த தங்க நிறமான லைட் சக்தி உடைந்து சுக்குநூறாக வெடித்து சிதறியது. அதன் பிறகுதான் நன்னனுக்கும் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு பேரதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால் ஆதனின் அந்த குரங்கு குத்து சக்தியும் 9 லைட் சக்தியும் அந்த சக்தியை மட்டும் உடைத்தெறியவில்லை. அது அந்த சக்தியை உடைத்தெறிந்த பிறகு மிகவும் வலிமையாகவும் வேகமாகவும் சென்று நன்னனின் நெஞ்சிலேயே குத்தியது. அந்த குத்து விழுந்த நன்னன் 100 அடி தூரத்திற்கு மேல் பறந்து சென்று விழுந்தான். நன்னனின் வாயில் இருந்து இரத்தமாக வந்தது. அவனால் அந்த வலியை தாங்கவே முடியவில்லை. அவன் ஆதனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி என்று பேரதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இந்த ஆதனோட உடம்ப அந்த 9 லைட் ரேஸும் ஏத்துக்குச்சு, அதனாலதான் அது வந்து ஆதனோட சக்தியை சேர்த்து நன்னனை அடிச்சு பறக்க விட்டுருக்கு. இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த 9 சக்திகளும் ஆதனை தங்களோட வருங்கால வீரனா ஏத்துக்குச்சு, அதனாலதான் அவனை அடிக்க வந்த நன்னனை அடிச்சு பறக்க விட்டுருக்கு என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களும் மக்களும் அந்த 9 லைட் சக்தியையும் ஆதனையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த 9 லைட் சக்தியும் நேரத்திற்கு நேரம் ஆதனின் உடம்பில் பிரகாசமாக மின்னுவதற்கு ஆரம்பித்தது. அதன் பிறகு அந்த 9 லைட் சக்திகளும் ஆதனின் உடம்பை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஆதனுக்கு மட்டும்தான் தெரியும் அவனை சுற்றி கொண்டிருக்கும் ஆற்றல் அவனுக்கு மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று. அது மட்டுமின்றி ஆதனின் முந்தைய சக்திகளும் மிகவும் வேகமாக வலிமை அடைவதையும் ஆதனால் உணர முடிந்தது. ஆதனின் உடம்பு அந்த 9 லைட் சக்தி ஆற்றலையும் தனது உடம்புக்குள் இருக்கும் எல்லா இடத்திற்கும் செல்ல அனுமதித்துக் கொண்டிருந்தது. ஆதனின் ஆற்றல் சக்தியும் இந்த 9 லைட் சக்தி ஆற்றலும் அவனது உடம்பில் ஒன்று சேர்ந்து கொண்டிருந்தது. இந்த 9 லைட் சக்தி ஆற்றல் ஆதனின் உடம்பில் மெல்ல மெல்ல செல்ல அவனுக்கு புதுவிதமான பலமும் சக்தியும் கிடைப்பது போல உணர்ந்தான். அப்போது அவனை சுற்றி எரிந்து கொண்டிருந்த சக்திகள் மேலும் பிரகாசமடைய ஆரம்பித்தது. அதை பார்க்கும்போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களும் மக்களும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பக்கம் வனிதா ஆதனை வியப்பாக பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஆதனை பார்த்து குறைவாக எடை போட்ட அந்த எண்ணம் மறைந்து போனது. அவளும் மற்ற மக்களைப் போல ஆதனை ஒரு மாவீரன் போல பார்த்துக் கொண்டிருந்தாள். அப்போது வனிதா, இந்த ஆதன் என்னையும் எங்க அண்ணனையும் காயப்படுத்திருக்கான், அது தப்பான விஷயம்தான், இருந்தாலும் அவன் அப்படி நடந்துக்க வச்சது எங்க தப்பு தான். ஆமா, ஏன்னா ஆதை இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க தான் அவனை வம்பிழுத்தோம், ரொம்ப தப்பா எடை போட்டோம், ஏளன செஞ்சோம். அவன் நினைச்சிருந்தா கண்டிப்பா எங்க 2 பேரையும் கொண்டிருக்க முடியும், இருந்தாலும் அவன் பண்ணல. ஏன்னா அவனோட நோக்கம் தப்பு பண்றவங்களை கொல்றதுதான், தன்னை காயப்படுத்தினவங்களை கொல்றது இல்ல என்று நினைத்தாள். வேந்தனும் வனிதாவும் அரசபுரத்தின் இளவரசன் இளவரசியாக இருப்பினும் அவர்களுக்கு மக்களை அரவணைக்கும் பண்பு சிறிதளவும் இல்லை என்பதுதான் வருத்தமான விஷயமாகும். அவர்கள் இருவரும் மக்களிடம் மிகவும் கடுமையாகவும் தலைக்கணத்துடனும் தான் நடந்து கொள்வார்கள். ஆனால் இன்று அவர்களின் இருவரின் தலைக்கணமும் ஆதன் என்னும் வீரனால் தவிடுபடி செய்யப்பட்டது. அவர்கள் செய்த வினைக்கு இந்த தண்டனை என்று அவர்களுக்கே உணர்த்திவிட்டான் ஆதன். அரசபுரத்து மக்களும் அங்கிருந்த பெரியவர்களும் ரகசிய இடத்தில் சிங்கம் போல தோரணையில் நின்று கொண்டிருக்கும் ஆதனைத்தான் அதிர்ச்சியோடு கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலும் விஜயனும் இளங்கோவனும் ஆதனை கோபத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இருவருக்கும் ஆதன் அந்த 9 லைட் சக்தி ரேஸில் இருந்து என்ன சக்தி எடுத்திருக்கிறான் என்பது நன்கு தெரியும். விஜயனின் கோபத்தில் அவனது ரத்தமெல்லாம் கொதித்துக் கொண்டிருந்தது. ஆதனை கொன்று வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் விஜயன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது விஜயன் திரும்பி அங்கிருந்த அரசபுரத்து மக்களையும் மற்ற அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார். அங்கிருக்கும் அனைவரும் ஆதனை பற்றி தான் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி அவர்கள் வேந்தன் தோல்வியுற்றதையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்கும் போது விஜயனுக்கு கோபம் மேலும் மேலும் அதிகமானது.
இந்த ஆதனை உயிரோட விட்டோம்னா இவனை பத்தியே தான் அந்த அரசபுரத்து மக்கள் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பையன் தோத்து போனதையும் தான் பேசுவாங்க. அதனால இவனை வெளியே வந்ததும் கொன்னே ஆகணும் என்று நினைத்தார் விஜயன். அப்போது இளங்கோவனும் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார். விஜயன் இளங்கோவனுக்கு அருகில் வந்து, இந்த விஷயத்தை உன்கிட்ட விட்டுறேன், நீ அவனை பாத்துக்க, புரிஞ்சதா என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கூறினார். அதை கேட்ட இளங்கோவன் முகம் பிரகாசமாக மாறியது. அவர் சற்றும் தாமதிக்காமல் அந்த இடத்திலிருந்து வேகமாக சென்றார். இப்போது அந்த இருவருக்கும் இருக்கும் ஒரே நோக்கம் ஆதனை கொல்ல வேண்டும் என்பதுதான். அதனால்தான் விஜயனின் வார்த்தையை கேட்டதும் இளங்கோவன் வேக வேகமாக அங்கிருந்து சென்று அதற்கான வேலையை பார்க்க சென்றார். அதை பார்த்த சோமன், என்ன மச்சான், உங்க இளங்கோவன் ஐயா முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஆதனை பாத்துக்கிட்டு இருந்தாரு, இப்ப சிரிச்சுட்டே இவ்வளவு வேக வேகமா போறாரு, போய் ஆதனுக்கு ஆராத்தி தட்டு ரெடி பண்ண போறாரா என்ன என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள். அப்போது மகிழன், அதுதான் மச்சான் எனக்கும் புரியல, சரி விடு, அவரு சந்தோஷமா போனா நல்லது தானே என்று கூறினான். நல்லதா டேய், கண்டிப்பா சொல்றேன், உங்க ஒய்யா அப்ப சிரிச்சுட்டு போனதுக்கும் என் நன்மை வெளியே வந்ததும் அவனுக்கு பிரச்சனை இருக்கும், நீ வேணா பாரு. ஏன்னா எத்தனை பேரை நாங்க பாத்துருப்போம், அவர் இவ்வளவு நேரம் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருந்துட்டு இப்போ சரி ஆதனை பாராட்டுவோன்னு எந்த முட்டாளாவது நினைப்பானா? அப்படி பாராட்டணும்னு நினைக்கிற உண்மையான முகம்னா அது தமிழ் செல்வன் ஐயா தான். அங்க பாரு அவரோட முகத்தை, அவர் பையன் இந்த சக்தி ஆற்றல் எடுத்திருந்தா கூட அவர் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரான்னு தெரியல என்று கூறினான் சோமன். நீ சொல்றது சரிதான் சோமனு, தமிழ்ச்செல்வன் ஐயா கூட வீரனோட ஆற்றல் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாரு. ஆனா இந்த 2 பேரும் அப்படி ஆளுங்க இல்ல. இருந்தாலும் இவங்க சிரிச்சாங்களேன்னு நினைச்சேன், ஆனா நீ சொன்ன மாதிரியும் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா என்று கூறினான். மறுபக்கம் அந்த 9 லைட் ரேஸில் இருந்து ஆதன் மெதுமெதுவாக சக்தியை எடுத்துக் கொண்டிருந்தான். அந்த ஆற்றல் சக்தி மற்ற ஆற்றல் சக்திகளைப் போல வேக வேகமாக வரவில்லை, அது மிகவும் மெதுவாகத்தான் வந்து கொண்டிருந்தது. இருப்பினும் ஆதன் அதிலிருந்து பின் வாங்குவதாக இல்லை. அவன் சக்தி ஆற்றல் மிகவும் வலிமை வாய்ந்த ஒன்று என்று புரிந்து கொண்டு அதை ஒன்றின் பின் ஒன்றாக எடுத்துக் கொண்டிருந்தான். அந்த ஆற்றல் சக்தி திடீரென்று ஆதனின் உடம்புக்குள் வேக வேகமாக செல்ல ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதனே வியந்தான். அங்கு நடக்கும் விஷயம் ஆதனுக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆதனுக்கு காத்திருக்கும் பேரானந்தம் என்ன, அனைவருக்கும் காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன